எம்டி சால்னா செய்யலாமா பரோட்டாக்காக? கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 வெங்காயத்தை நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே, சரியாக வதங்கலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன். எனக்கு ஏன்னா பச்சை மிளகா காரம் வேண்டாங்கிறதுக்காக நான் முழுசாக போட்டிருக்கேன். வேணும்னா நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன். அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கினதுக்கப்புறம் வரமிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு, இதில் மசாலாக்காக அரைச்சி விடுறதுக்காக 2 ஸ்பூன் தேங்காய் துருகுனது, ஒரு 10 முந்திரி, பொட்டுக்கடல 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஜார்லேயே நான் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதில் வேணுங்கிற உப்பு போட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா, சிம்மில் வச்சுட்டோம்னா அது ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம அதில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கும்போது அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பரோட்டாவுக்கு ரெடி.